சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள். பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே. இதோடைய பலம் வந்து அதிகபட்சம் ஒரு 10% அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ நான் இதில் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். 5மே உங்களுக்கு நடந்துருமானா அப்படி கிடையாது. அப்புறம் எதுங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு திருமணமா, இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தை நான் இங்கே சொல்லும் போதும் பலன் 5 பாயிண்ட் சொல்கிறேன்னா 5 பாயிண்ட்டுக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தியும் ஓடினா தான் அந்த பலன் நடக்கும். ஏன்னா ஜாதகமும் கோச்சாரமும் சேரும்போது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. உங்கள் சுய ஜாதகப்படி நான் சொல்கிற பலனுக்கு அந்த தசாபுக்தியும் எந்த பலனுக்கு நடக்குதோ அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் வலுவா. சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இந்த புரிதலோட நம்ம இப்போ பலன்களுக்குள்ளே போவோம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைகின்றது வாருங்கள் பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம்ங்க. சில நல்ல நன்மைகள் அதிக அளவு நடைபெறுகின்ற ஒரு மாதம். சரி, எங்கெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். உங்கள் சுயஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. தசாபுக்தி பேச்சு. அன்பு நண்பர்களே, முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதம் இது, இந்த பிப்ரவரி மாதம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளாக விரும்பிக்கிட்டு இருந்த பிள்ளையே பேசி முடிக்கிறது அல்லது சொந்தத்துக்குள்ளவே கல்யாணம் அமைகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நன்மை உண்டு. ஆக மொத்தத்தில் இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதமாக அமைகிறது. அது பிடித்த மாதிரியான திருமண அமைப்பாகவும் அமையும். சுய ஜாதகப்படி 2ஆம் இடம் அல்லது 7ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம், இந்த 3ல் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட புக்தி இப்போ போகுது தசா புக்தியில் அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலம் இந்த மாதம். நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். கல்யாண அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறது தான் விஷயம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல அன்பும் பரிவும் மேலோங்குகின்ற அற்புதமான காலகட்டம். இப்போ கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் எதுவும் போயிட்டு இருந்தது, வழக்குகள் போகுது பிரிவினைக்கு அப்படின்னு சொன்னா கூட ஒன்று பிரிஞ்சு அடுத்தடுத்து திருமணத்தை நோக்கி பயணப்படுறோம், இல்லை மீண்டும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டுரும். ஆக மொத்தத்தில் பிளவுபட்ட மன வாழ்க்கையில் கூட ஒற்றுமை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. தசாபுக்திப்படி 2ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுகின்றது என்றால் இந்த வாய்ப்பு மிக சிறப்பானதாக அமையும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான மாதம். பாக்கெட்டில் கையை விட்டால் நோட்டாக இருக்கும். என்ன நோட் சார் இருக்கும்? அதாவது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர. அன்பு நண்பர்களே, இந்த மாதம் பண நடமாட்டம் கையில் நன்கு காணப்படுகின்ற ஒரு காலகட்டம். சரி, இப்போ பண வரவும் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது, உங்களுக்கு வர வேண்டியது, தொழில் பண்ணி அது அப்படியே பெண்டிங்கில் நிற்குது, இல்லை நீங்கள் யாருக்காவது கடனை கொடுத்து அது பெண்டிங்கில் நிற்குது, அந்த பணம் வர வேண்டியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பண வரவுகள் வந்து சேருகின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதான் விஷயம். சரி, இப்போ இது எல்லாருக்குமே வந்துருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஜாதகப்படி 2ஆம் இடம், ஜாதகப்படி 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு இந்த பிப்ரவரி மாத நேரத்தில் ஓடுதோ அவங்களுக்கு அந்த பணவரவு கையில் நல்லா வரும். அதான் விஷயம். ஆக பணவரவுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனை அடுத்ததாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள். உங்களுக்கு கல்யாணம் வேற விஷயம், குடும்பத்திலேயே சுப நிகழ்வுகள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 65-70 வயசான துளாராசினியர்கள் வச்சுக்கிடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிறது, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிற உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடைபெறுது. சுப நிகழ்வுகளை அனுபவிக்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஜாதகப்படி 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா அந்த சுப நிகழ்வுகள் மிக நல்ல முறையில் உங்களுக்கு இந்த மாதங்களில் நடக்கும். அதற்கு இந்த மாதம் மிக சிறப்பானது ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதான் விஷயம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை தரும். தாராளமாக முயற்சிக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அது சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு ரூட் கிடைக்கும். தசாபுக்தி அடிப்படையிலையும் பாருங்க, 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட ஒரு தசாபுக்தியும் போகின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல நகர்வுகள் கிட்டும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வியில் ஏற்றம் உண்டு. ஹையர் எஜுகேஷனில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம்.
ஜாதக ரீதியாகவும் 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுகின்றது என்றால் அந்த முன்னேற்றம் சிறப்பானதாக அமையும். ஆக மொத்தத்தில் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாகவும் உயர்கல்வி சம்பந்தமாகவும் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கின்ற மாதம் துளாராசினியர்களுக்கு. அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த மாதம்னு வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உறவுகளுக்கிடையில் இருந்த கசப்புக்கள் அகலுகின்ற காலம், நட்புறவு மேம்படுகின்ற காலம், உறவுகள் புரிந்துணர்வு கொண்டு மீண்டும் பழக்கத்திற்குள் வருகின்ற காலம். ஆக உங்க ஜாதகப்படி 2ஆம் இடம் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுகின்றது என்றால் உறவுகள் மீண்டும் சேரும். அப்ப அது அர்த்தம் என்ன? இதுக்கு முன்னாடி பிரிஞ்சுதுன்னு அர்த்தம். அது சேரும். சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே, புதிய வேலை வாய்ப்புகளுக்கு யாரேனும் முயற்சிக்கின்றீர்கள் என்றால் அதற்கு சிறப்பான காலகட்டம். வேலை வாய்ப்புகளை பெற்று தருகின்ற காலகட்டம். அதுவும் கடைசி ஒரு 8 நாள் பாருங்க, இந்த மாசத்துல கடைசி வாரம்னு வச்சுக்கிடுங்க. உத்தியோக அமைப்புகளுக்கு முயற்சிப்பதற்கு மிகச் சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதான் விஷயம். அந்த விதத்தில் எனதருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் உத்தியோக அமைப்புகள் சார்ந்து நல்ல நன்மைகள் உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். 6ஆம் இடம் அல்லது 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக வேலை கிடைக்கும். அதே போல் வேலை இருக்குங்கய்யா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல இடமாற்றமோ ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல ப்ரமோஷன்ஸுக்கோ வாய்ப்பதை. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உத்தியோக முன்னேற்றங்களுக்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலமாக அமையப்பெறுகின்றது. உத்தியோக முன்னேற்றங்களுக்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றதுங்கிறது தான் விஷயம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இது ரெண்டுத்துக்குமே உங்க ஜாதக அமைப்பின்படி 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க, உறுதியாக கிட்டும். இதான் அமைப்பு. பூர்வீக சொத்துக்கள் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது சம்பந்தமா உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல நகர்வை அது ஏற்படுத்த இருக்கின்றது அப்படிங்கிறதான் விஷயம். ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்கின்றது என்றால் அந்த நகர்வு சிறப்பான நகர்வாக அமையும். சரிங்க, எனக்கு தொழில் பண்ற இடங்கள்ல அல்லது குடும்பத்துக்குள்ள அல்லது உறவுகளுக்குள்ள எதிரி தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம், எதிரிகளின் தொந்தரவுகளை நீங்கள் அழுத்தி வைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதான் விஷயம். அந்த விதத்தில் இந்த மாதம் நல்ல ஏற்றம் மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஜாதக ரீதியாகவும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த அழுத்தங்கள் அந்த எதிரி வெற்றிகள் சிறப்பு. அதே போலங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த வழக்கு தொந்தரவுகள் போயிட்டு இருக்கு, இல்லை உங்க மேல பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னா அந்த பஞ்சாயத்துகளை நீங்க உங்களை நிரூபிச்சு வெற்றி பெறுகின்ற காலகட்டம். அதுவும் குறிப்பா இந்த மாதத்தோட கடைசி 10 நாள், குறிப்பா கடைசி வாரம் வழக்குகள்ல விஜயம் காணக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது தான் உள்ள அர்த்தம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வாரி வழங்குகின்ற அற்புதமான காலகட்டம். இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பெருவாரியாக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க எதுவும் இல்லை. குழந்தை பாக்கியத்தை விட்டீங்களே, தசாபுக்தி அதாவது உங்க கோச்சார பலனின் அடிப்படையில் பெருசா குழந்தை பாக்கியத்திற்கான எந்த பாவத்தையும் இந்த மாதம் ஆக்டிவேட் ஆகல. இருந்தாலும் உங்க சுய ஜாதகப்படி 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்புண்டு, அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? ஆக அனைத்து அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். இந்த மாதம் ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வித்திடும். வாழ்க வளமுடன். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.